الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يحض على طعام المسكين صدق الله العظيم وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم خير الناس أنفعهم للناس أو كما قال عليه الصلاة والتسليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகன் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அடிதவறாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அஃதாபுகள், அபுதார்கள், அவுலியாக்கள், இமாம்கள் மற்றும் முஸ்லிமான முஃமினான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்முடைய வாழ்நாளிலே நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அன்பு பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் உன்னதமான ஒரு ஜுமாவினுடைய தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும், மக்ஃபிரத் என்கின்ற மன்னிப்பிற்கும், பரக்கத் என்கின்ற விசாலமான அவனுடைய உதவிக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாழும் காலத்திலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையிலே வாழ்ந்து அவனை பிடித்தமான முறையிலே சந்திக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான நல்ல அமல்களுடன் கூடிய நீண்ட ஆயுளை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பு பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பாக்கியமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தீனுல் இஸ்லாம், அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மிக அற்புதமான ஒழுக்கங்களை, நல்ல பண்புகளை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலேயே மிக குறிப்பாக சாதாரணமாக மற்ற பிராணிகளை போன்று, மற்ற உயிரினங்களை போன்று தன்னலம் மட்டும், தன்னுடைய நலத்தை மாத்திரம் நினைவிலே வைத்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இல்லாமல், தன்னுடைய சகோதர மக்களையும் சகோதர மனிதனையும் சமுதாயத்தினுடைய சிந்தனையும் கொண்டதாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை தீனுல் இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்தி காண்பிக்கிறது. தொழுவதற்காக நிற்கக்கூடிய ஒரு முஃமின் அப்படியே தொழுகையை ஆரம்பம் செய்யாமல் அருகிலே இருக்கக்கூடிய, பக்கத்திலே இருக்கக்கூடிய சகோதரனோடு என்னுடைய கால் சரியாக இருக்கிறதா என்பதாக சஃபிலே ஆரம்பித்த அடுத்த நபர்களை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்கின்ற அந்த பாடத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா மிக நீண்டதாக நடத்துகிறார். உலகத்தில் அதற்கு நிகராக ஒரு சமுதாயத்தை, ஒரு மதத்தை, ஒரு மார்க்கத்தை காட்ட முடியாத அளவிற்கு அற்புதமான
சமுதாய சிந்தனை கொண்ட பொது நலத்தையும் போதிக்கக்கூடிய மாபெரும் மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുൻ நாஸி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மக்கள்ல ரொம்ப சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் மிக சிறப்பான மனிதர் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ஃபஉஹும் லின்னாஸ். எந்த நபரால் மக்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்க பெறுகின்றதோ அப்படிப்பட்ட மனிதர். எந்த மனிதர் மக்களுக்கு அதிகமான பிரயோஜனங்களை செய்கிறார், அவர் வாழ்றதுனால பல மக்கள் நன்மை அடைகிறார்கள், பலர் சந்தோஷம் அடைகிறார்கள், பலர் மகிழ்ச்சி அடைகின்றார்கள், அப்படிப்பட்ட மனிதர் தான் மிக சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவருமே நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம். யதார்த்தத்திலே எல்லா மனிதனும் மனதிற்குள்ளாக நினைக்கக்கூடிய ஒரு ஆசைதான் அது. ஆனால் இது தவறான விஷயம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஆயுள் கொடுக்க பெறுவது என்பதும் ஒரு பாக்கியம் என்பதாக சுட்டி காண்பிக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். வெறுமனே நீண்ட ஆயுள் வாழ்வது மாத்திரம் சிறப்பானதாக ஆகுமா என்றால் இல்லை. அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கவிதையிலே இப்படி சொல்வார்கள், வயின் குந்து ஃபில் கௌமி திவாலி ஃபதலஹும் ஃபதல்துஹும். நான் ஒரு சமுதாயத்திலே வாழ்கிறேன். எப்படிப்பட்ட சமுதாயத்திலே வாழ்கிறேன் என்றால், எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கிறேன் என்றால், சமுதாயத்திலேயே நான் தான் தலைவர், சமுதாயத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்புதாரியாக வாழ்கிறேன். எவ்வளவு காலம் வாழுகிறேன்? நீண்ட காலம் வாழ்கிறேன். என்றாலும் வெறுமனே என்னுடைய வாழ்க்கை நீண்ட காலம் வாழ்ந்தது என்பதாக மாத்திரம் இருந்தது என்றால், நான் மௌத்தா போனதற்கு பின்பு இல்லா பி ஆரிஃபத்தின் ஹத்தா யகூலு தவீலு. மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவர் ரொம்ப வருஷம் வாழ்ந்தார்ப்பா, 100 வயசு வரையும் வாழ்ந்தார், 102 வயசு வரையும் வாழ்ந்தார் என்பதாக சொல்லுவதை தவிர வேறு எதுவும் இருக்காது. அதே நான் என்னுடைய அண்டை வீட்டினர்களுக்கு, தன்னுடைய அக்கம் பக்கத்தினர்களுக்கு, சக மனிதர்களுக்கு பிரயோஜனமான மனிதனாக நான் வாழ்ந்தேன் என்றால், என்னுடைய மரணத்தை நினைத்து அந்த சகோதரர்கள் கவலைப்படுவார்கள். அற்புதமான மனிதர், தன்னுடைய உணர்வை போன்று மற்ற மக்களையும் நினைக்கக்கூடிய மனிதர். அவர் இறந்து போய்விட்டாரே, யாரும் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு, அவருடைய குற்றங்குறையெல்லாம் நீ பொறுத்துக்கொள் என்பதாக எனக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை விட்டு செல்வேனே, இதுதான் வெற்றியான வாழ்க்கை என்பதாக கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுட்டி காண்பிப்பார்கள். அதாவது சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீண்டதாக வாழ்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். ஆனால் அதை விட மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால், நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மிக சுருக்கமானதாக, சொற்பமானதாக இருந்தாலும் எவ்வளவு தொலைதூரத்திற்கு மக்களுக்கு பலனை நாம் கொடுத்திருக்கிறோம். பின்னால் வரக்கூடிய மக்கள் நம்மை பார்த்து, நம்மை நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு என்ன காரியத்தை நாம் செய்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று சுட்டி காண்பிக்கிறார்கள். அன்பு பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுவ தாலாவும் இதை தான் எதிர்பார்க்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுவ தாலா இதை எதிர்பார்க்கிறான் என்பதை விட, அல்லாஹு ஜல்ல ஷானுவ தாலா நமக்கு கொடுக்கக்கூடிய நிஅமத்துகளை எல்லாம், அருட்கொடைகளை எல்லாம் இந்த நோக்கத்திற்காக தான் கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஒருவனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுவ தாலா பொருளாதாரத்தை கொடுக்கிறார். அல்லாஹு ஜல்ல ஷானுவ தாலா ஒரு நபருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், ஒருவருக்கு கல்வியை கொடுக்கிறான், ஒருவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான். கொடுத்த நிஅமத் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அது பிற மனிதர்களுக்கு பலனளிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதே ஒழிய தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக மாத்திரம் அது பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா அந்த நிஅமத்தை, அந்த பாக்கியத்தை அவரிடம் இருந்து பிடுங்கி விடுகிறான்
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்ன லில்லாஹி கௌமன் யக்தஸுஹும் பின்னிஅம் லிநஃபில் இபாத். உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய எல்லா அடியார்களும் பலன் பெற வேண்டும் என்பதற்காக, அவனை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கு குறிப்பிட்ட சில அருட்கொடைகளை கொடுக்கின்றான். அது பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது அவருடைய கல்வி அறிவாக இருக்கலாம், அல்லது உடல் பலமாக இருக்கலாம், எதுவென்றாலும் இருக்கலாம். அது எதற்காக கொடுக்கப்பட்டது? நான் மாத்திரம் வாழ வேண்டும், என்னுடைய குடும்பம் மாத்திரம் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. என்னுடைய கல்வியின் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்ன பலன்களை செய்ய வேண்டும் என்பதாக ஒரு முஃமின் நினைக்க வேண்டும். என்னுடைய செல்வம், இந்த செல்வம் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் போதுமானதற்கு போக இந்த சமுதாயத்திற்கும் அது பயன்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்திலே பசியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்கின்ற போக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதற்காக அல்லாஹ் தஆலா நியமத்தை கொடுக்கிறான். வைதா மனஊஹா, அதை அந்த நியமத்தை பிற மக்களுக்கு பயன்படுத்துவதை விட்டும் அவர் தடுத்து கொண்டார் என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களிடம் இருந்த அந்த நியமத்தை பறித்து விடுகிறார். அவர்கள் அல்லாத வேறொரு மனிதர்களின் பக்கம் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அதை திருப்பி விடுகிறான், அதை கொடுத்து விடுகிறான். நீ கொடுத்த உன்னுடைய செல்வத்தை கொடுத்தேன், நீ சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை, உன்னுடைய சந்ததிகளுக்கு அது கிடைக்காது என்பதாக அல்லாஹ் அதை பிடுங்கி வேறொரு நபருக்கு அதை கொடுத்து விடுகிறான். எப்படி பிடுங்க வேண்டும் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார். அன்பு பெருமக்களே, இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த அருட்கொடைகளுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? ஹஜ்ரத் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். காரணம் என்னன்னா, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈருலகத்திலேயுமே ஆக சிறந்த படித்திரத்தில் இருந்தார். ஒரு பக்கம் நபி, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு நபி, குர்ஆனிலே கூறப்பட்ட முக்கியமான நபி. இரண்டாவது பக்கம், இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு நிகராக ஒரு அரசர் இந்த உலகத்திலே இல்லை. அவ்வளவு பெரிய அரசாட்சிக்கு சொந்தக்காரராக இருந்தார். ஹுஷிர் அலி சுலைமானு ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்களிலிருந்து, மனிதர்களிலிருந்து, பறவைகள் உட்பட பல படைகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறான். வெறுமனே மனிதர்களுடைய படைபலம் மாத்திரம் அல்ல, அது பெரிய படை. அதையும் தாண்டி ஜின்களிலேயும் அவர்களுக்கு படை இருந்தது, அதையும் தாண்டி பறவைகளிலேயும் பெரிய படை இருந்தது. இவர்களுடைய வரலாற்றை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சூரத்துன் நம்லிலே சில செய்திகளை பேசுவான். இவர்களுடைய படை திரண்டு, மொத்த படையும் திரண்டு ஒரு தேவைக்காக, ஒரு போருக்காக கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது. ஹத்தா அத்தவ் அலா வாதின்னம், ஒரு எறும்பு பொத்தின் பக்கமாக அவர்களுடைய படை வருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு சின்ன எறும்பினுடைய சரித்திரத்தை அல்லாஹு தஆலா அங்கு கோடிட்டு காண்பிக்கிறான். சின்ன எறும்பினுடைய செய்தியை சுட்டி காண்பிக்கிறான். ஹத்தா அத்தவ் அலா வாதின்னம், எறும்பு பொத்தின் பக்கமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படை வருகின்ற பொழுது காலத்து நம்லத்து, அங்கிருந்த ஒரே ஒரு எறும்பு. அந்த எறும்பு எப்படிப்பட்ட எறும்பு தெரியுமா? அந்த எறும்புக்கெல்லாம் அதுதான் தலைவர். தலைமையாக இருந்த அந்த எறும்பு மக்களையெல்லாம் பார்த்து சொன்னது, தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னது, யா ஐயுஹன்னம் உதுகுலு மசாகினக்கும், என்னுடைய சமூகமே. எறும்பு மற்ற எறும்புகளை கூப்பிடுகிறது, எறும்புகளே நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொந்துக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்ளுங்கள்.
உங்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படையும் அவர்களும் வந்து தெரியாமல் மிதித்துவிடக் கூடாது, எனவே நீங்கள் உங்களுடைய பொத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன செய்தியை அல்லாஹு தஆலா இறைவசனமாக பதிவு செய்கிறான் குர்ஆனிலே. நாம் அந்த வசனத்தை ஓதினால் நமக்கு நன்மை என்பதாக சுட்டி காண்பிக்கிறான். சொன்ன வார்த்தை ஒரு எறும்பினுடைய வார்த்தை. நீங்கள் உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய வீடுகளிலே நுழையுங்கள் என்பதாக அது சொன்ன. இங்க என்ன செய்தியை சொல்கிறான்? ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை கவனிக்கிறார்கள். கவனிச்சுட்டு சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் வருது. அவங்களுடைய கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? சுலைமானே, இவ்வளவு பெரிய படை, எவ்வளவு பிரம்மாண்டமான படை, இது மாத்திரம் சிறப்பல்ல, அந்த சமூகத்தை நீ எவ்வாறு வழிநடத்துகிறாய், அந்த சமூகத்தினுடைய நலவை எவ்வாறு பேணுகின்றாய் என்கின்ற சிந்தனை இருக்க வேண்டும். அதுதான் மிக சிறப்பான அடையாளம் என்பதை எறும்பின் மூலமாக சுட்டி காண்பிக்கிறான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாடத்தை உணர்ந்து கொண்டு நன்றி தெரிவிக்கிறார்கள். வகால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை. யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் நீ கொடுத்திருக்கக்கூடிய அருக்கொடைகள், இந்த அருக்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இது நாம் 2-3 காசு சம்பாதிச்சுட்டோம்னா ஏன் பலத்திலேருந்து நாம் சம்பாதிச்சோன்னு சொல்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் உலகத்தையும் கைவசம் கொண்டவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பே, நீதான் எனக்கு கொடுத்த பிச்சை, நீ எனக்கு கொடுத்த பிச்சை, இதை நான் உணர்ந்து உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. வ அன் அஅமல சாலிஹா, நான் நல்ல சேவைகளை ஆற்றக்கூடிய நல்ல பண்புள்ளவனாக என்னை ஆக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். ஒரு எறும்பிடம் இருந்து பாடத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சமுதாயத்தினுடைய கவலை கொண்ட மனிதனாக, ஒரு உம்மத்தினுடைய சிந்தனை கொண்ட மனிதனாக என்னை ஆக்கு என்பதாக சொல்லிவிட்டு வஅத்ஹில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக சாலிஹீன், அந்த சேவையின் மூலமாக உன்னுடைய சாலிஹான மனிதர்களில், சாலிஹான அடியார்களில் உன்னுடைய கிருபையினால என்னையும் சேர்த்து விடு ரஹ்மானே என்பதாக அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதாவது உலகத்தினுடைய கடைக்கோடியிலே உச்சத்திலே இருக்கக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, படைப்பினங்களில் மிக சிறிய எறும்பாக இருந்தாலும் சரி, அது தன்னுடைய நிலையை மாத்திரம் சிந்தித்து கொண்டு இருக்காமல் தன்னுடைய சமூகத்தை குறித்துண்டான சிந்தனை இருந்தால் அவர்தான் சிறப்பானவர் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அங்கு சுட்டி காண்பிக்கிறான். அன்பு பெருமக்களே, நமக்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றியும் தெரியும். அதில் ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஹலீலாக தேர்வு செய்திருக்கிறார். இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, உற்ற நண்பர். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான் என்பது தெரியும் இல்லையா? ஏன் எடுத்துக்கொண்டான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா என்னுடைய சிறிய தந்தையே, அல் ததிரி, உங்களுக்கு தெரியுமா, லிமத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய சீதேவிகள்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தனக்கு உரித்த நெருக்கமான நண்பராக எடுத்துக்கொண்டதற்கு உண்டான காரணம் என்ன என்று கேட்கிறார். இதைவிட மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, பைஹக்கியில் வருது, இந்த டவுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கே இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறான், யா ஜிப்ராயில், லிமத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, ஜிப்ராயிலே, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன? எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எவ்வளவோ சிறப்புகள், என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் விட்டு குறிப்பாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கலாம்,
பல வருடங்கள் மிகப்பெரிய நோயிற்கு காரணமாக ஆகி மிகப்பெரிய பொறுமைக்கு உரித்தானவர்களாக ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கவலையினால கண் பார்வையை இழந்தாங்கன்னு பார்க்கிறோம். எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார். இவங்களை எல்லாம் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உற்ற நண்பராக எடுத்துக்கொண்ட காரணம் என்ன என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், லி இத்ஆமி தாமி யா முஹம்மத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு கவலம் கூட தனியாக சாப்பிட்டது இல்லை. ஏழைகளுக்கு அவர்கள் அதிகம் உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். தன்னுடைய மற்ற மனிதர்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அடுத்த மனிதர்களுடைய வலியை உணர்ந்த காரணத்தினால், பசியை உணர்ந்த காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களுக்கு உற்ற நண்பர் என்கின்ற பட்டத்தை கொடுத்தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்கம் எந்த அளவிற்கு தன்னுடைய சக மனிதனுடைய நிலையை, குறிப்பாக ஒரு முஸ்லிமுடைய நிலைமையை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் வலியுறுத்துது, மற்றொரு பக்கம் அப்படி கவனிக்காமல் தன்னிச்சையாக தன்னுடைய நிலையை மாத்திரம் கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறார். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا أَسْلَفْتُمْ فِي الْأَيَّامِ الْخَالِيَةِ. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நல்லடியார்களுக்கு வலது கரத்திலே பட்டோலையை கொடுக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக கூப்பிடுவார்கள், ஹா ஹா, எல்லா மக்களும் பாருங்கள், இன்னி லனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இது மாதிரி கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பது எனக்கு தெரியும். எனவே தான் நான் நல்ல காரியங்களை எல்லாம் செஞ்சேன். இப்போ அல்லாஹ் தஆலா எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான், அதை கொடுத்துட்டான், இதை கொடுத்துட்டான் என்பதாக சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்டமான நிலைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா வசனத்தில் சொல்கிறான். அதற்கு அடுத்ததாக அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி, யாருக்கு நரகவாசி என்பதாக அல்லாஹு தஆலா தீர்மானம் செய்து விட்டானோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா இடது கையிலே அவர்களுடைய அமல்களினுடைய ஏடுகளை அல்லாஹு தஆலா கொடுப்பான். கொடுத்த பொழுது அந்த மனிதன் சொல்வான், அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைத்தனி லமூத்த கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காதியா மா அக்னா அன்னி மாலியா யா லைத்தனி லமூத்த கிதாபி, இந்த ஏடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அத்ரி மா ஹிசாபியா, என்னுடைய கணக்கு வழக்கை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் நரகவாசியாக ஆகிவிட்டேனா? நானா நரகவாசி என்பதாக அவன் கதறுவான். மாகனா அன்னி மாலியா, எவ்வளவோ செல்வம் வைத்திருந்தேனே, எந்த செல்வமும் இப்பொழுது எனக்கு பலனளிக்கவில்லை. மாகனா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே எனக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தரவில்லையே என்பதாக அவன் கத்துவான், கதறுவான். நான் நரகவாசியான். அல்லாஹு தஆலா சொல்வான், ஹுதூஹு ஃபகுல்லு, அல்லாஹு தஆலா அவனை இழுத்து செல்லுங்கள், ஃபஅத்திலூஹு இலா சபாஇல் ஜஹீம், அவனை நரகத்தினுடைய அடிபாகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு இரும்பு சங்கிலியினால் அவனை கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். மாகனா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா ஹுதூஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம சொல்லு சும்ம ஃபி சில்சிலத்தின் தர்உஹா 70 ذراعًا ஃபஸ்லுகு, 70 அடி முலம் கொண்ட அந்த இரும்பு சங்கிலியினால், சூடாக இருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய சங்கிலியினால் கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் அவனை சொல்லி கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன். அன்பு பெருமக்களே, இந்த இடத்தில் தான் நாம் நின்று கவனிக்க வேண்டும். அல்லாஹ் அவனை நரகவாசியாக ஆக்கியதற்குண்டான காரணத்தை சொல்கிறான்.
என்ன காரணம் தெரியுமா? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம், அவன் ஈமான் கொள்ளாதவனாக இருந்தான் என்பது ஒரு காரணம். ஈமான் கொள்ளல, இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் சொல்கிறான், அதை தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், அவன்கிட்ட காசு இல்லை, அவன்கிட்ட காசு இல்லை, என்னுடைய சகோதரன் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான், என்னுடைய சகோதரன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், ஆனா என்றதான் காசு இல்லையே என்பதாக அவன் அமைதியாக இருந்துட்டான். இது தப்பு. அல்லாஹ் சொல்கிறான், உன்கிட்ட காசு இல்லை, காசு இருக்கக்கூடிய மனிதர்களை உனக்கு தெரியும் அல்லவா? காசு உன்னிடத்தில் தானே இல்லை, காசு இருக்கக்கூடியவர்களை உனக்கு தெரியும் அல்லவா? உன்னுடைய சகோதரனை அழைத்து சென்று அந்த சகோதரனிடத்திலே விட்டு இருக்கலாம், அல்லது அந்த சகோதரனிடத்திலே சொல்லி இது மாதிரி சிரமப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்பதாக சொல்லி இருக்கலாம். நீ ஏன் சொல்லவில்லை? வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், நீ அவ்வாறு உதவி செய்யவில்லை என்கின்ற காரணத்தினால் உன்னை நரகவாசியாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா சொல்கிறான் என்றால் அன்பு பெருமக்களை யோசித்து பார்க்க வேண்டும். எனவேதான் சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 7 வாக்கிலே வாழ்ந்தவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், லௌலா சுஃபியானு லா ஹலக இல்முல் ஹிஜாஸ், ஹிஜாஸ் நாட்டினுடைய ஹதீஸே இல்லாமல் போயிருக்கும் சுஃபியான் மாத்திரம் இல்லை என்று சொன்னார். அவ்வளவு பெரிய கல்வி மேதை. அவர்களிடத்தில் ஒரு சகோதரர் வந்து ஒரு உதவி கேட்கிறார். சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உதவி கொடுக்கிறார். உதவி எடுத்து கொடுத்து முடிச்சுட்டு அவர் போயிட்டார். போனதுக்கு பின்னாடி சுஃபியான் இப்னு உயைனா விழுந்து அழுகுறார். அல்லாஹ்விடத்துல கெஞ்சி அழுகுறாங்க, ரப்பே என்ன மன்னிச்சிரு, ரப்பே என்ன மன்னிச்சிரு, தெரியாம நடந்துருச்சு என்பதாக அல்லாஹ்விடத்திலே கதறுகிறார்கள். மனைவி கேட்கிறாங்க, நீங்க தான் அவர் உதவி கேட்டாரு, நீங்க போய் உதவி செஞ்சிட்டீங்களே, அதற்கப்புறம் எதற்காக அழுகிறீர்கள் என்பதாக. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட, என்னுடைய சகோதரன், எனக்கு பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய சகோதரனுக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்கிறது என்பது கூட எனக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. நான் மறுமையிலே போய் நிற்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த காரணத்தினால் என்னை நரகவாசியாக ஆக்கிவிட்டால் நான் என்ன செய்வது? நான் நரகவாசியாக ஆக்கிவிட்டால் என்ன செய்வது என்பதை நினைத்துதான் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதாக சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பு பெருமக்களே, மிகுந்த ஒரு வருத்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய முன்னவர்கள் எல்லாம் மிக தெளிவாக இது விஷயத்திலே வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். சமுதாயத்தினுடைய சிந்தனை அவர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருந்தது. இன்று நாம் தொழக்கூடிய பல மஸ்ஜிதுகள், இந்த மஸ்ஜித் உட்பட பல மஸ்ஜிதுகள் நம்முடைய முன்னவர்கள் நமக்காக செய்த மிகப்பெரிய தொண்டு என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் அடக்கமாகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல கபூர்ஸ்தான்கள், பல மையத்து வாடிகள், இவைகளெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற மிகப்பெரிய சேவகம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ வக்ஃபு சொத்துக்கள் நம்முடைய சமூகம் நமக்காக விட்டு சென்றிருக்கக்கூடிய செய்திகள் என்பதை நாம் நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? நாம நம்முடைய வியாபாரம், நம்முடைய பொருளாதாரம், என்னுடைய லைஃப் என்பதாக மாத்திரம் நம்முடைய செயல்கள் சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட நிலை ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லாத நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன தெரியுமா? நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற அவருக்கு என்ன கஷ்டம் என்று தெரியவில்லை. நம்முடைய மஹல்லால எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஜக்காத்து கொடுக்கிறது ரொம்ப அரிதான மக்கள். அதுலேயும் கொடுக்கிறதுலையும் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை நாமளே முடிவு பண்ணிடுது. ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை முடிவு பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு அஜர்த்துக்கிட்டையோ யாராவது அங்கே பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட அல்லது யாராவது ஒரு நபர் தனக்கு தெரிந்த ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டாக்க இவருடைய ஜக்காத்து முடிஞ்சிருச்சு என்பதாக நினைக்கிறாங்க. இப்படி கொடுக்குறவங்களும் ரொம்ப அரிது. அன்பு பெருமக்களை யோசித்து பார்க்க வேண்டும். சமுதாயத்தினுடைய சிந்தனை நமக்கு வேண்டும். ஆனால் இன்னைக்கு பல வக்ஃபு சொத்துக்களை நாமளே அழித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்துவிட்ட மிகப்பெரிய தியாகமாக செய்த அந்த நல்ல தொண்டுகளை நாமளே கண்டு கொள்ளாமல் விடுகிறோம், அல்லது நாமளே அதை வீணடிக்கின்றோம்.
யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே நம்முடைய மக்களில் நம்முடைய காலத்தில் யார் வக்ஃபு செய்கிறா, யார் வக்ஃபு செய்கிறதாக நம்ம பார்க்க முடியலை. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய விஷயத்து சமுதாயத்தினுடைய விஷயத்தில் எவ்வளவு ஸ்டெப் எடுத்திருக்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய கிருபையில் அற்புதமான செல்வ சீமாட்டிகளை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய சமூகம் நினைத்திருந்தால் ஒரு ஊடகத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு ஊடகத்தை இஸ்லாமிய சமூகத்தினுடைய செய்திகளை பரப்புவதற்காக ஏற்படுத்த முடியும். முடியாதா? முடியும். இரண்டாவது, இஸ்லாமிய பெண்களுக்கான பாதுகாப்பான கல்வி சூழலை நாம் ஏன் இதுகாலம் வரையிலும் ஏற்படுத்தவில்லை? இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் கல்வி வேண்டும். ஆனால் கல்வி வேண்டும் என்பதாக செல்லக்கூடிய இடத்திலே ஒரு RSS இடத்திலேயோ அல்லது வேறு எவனிடத்திலேயோ மாட்டி தன்னுடைய ஈமானை பறிகொடுக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். ஏன் அந்த பாதுகாப்பான கல்வி சூழலை நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரமுகர்கள் முக்கியஸ்தர்கள் இன்னும் ஸ்டெப் எடுக்கவில்லை என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகள். அவர்களுக்கு எந்த அளவிற்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றது, அவர்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய சிந்தனைகள் எந்த அளவிற்கு ஊட்டப்படுகின்றது, அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்திற்காகவோ இதற்காகவோ அப்படி அல்ல, தீனுல் இஸ்லாம் என்கின்ற ஒன்றிற்காக அவனுடைய சக்திகள் எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மறுபக்கம் என்ன தெரியுமா? ரொம்ப கவலையான விஷயம், நம்முடைய இளைஞர்கள்ல ஒரு கணிசமான பேர் வெளிநாட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். வெளிநாட்டில் போய் உட்கார்ந்து அவன் சம்பாதித்து அவன் முடியாத காலகட்டத்திலே அவன் நம்முடைய நாட்டிற்கு திரும்பி வருகிறான். மீதி இருக்கக்கூடிய வாலிபர்களில் சில வாலிபர்கள் இந்த மார்க்கத்தினுடைய தொடர்பை சுத்தமாக இல்லாமல், அவர்கள் நல்ல நாலேஜ் இருக்கு, உலகத்தினுடைய நாலேஜ் இருக்கு, ஆனால் மார்க்கத்தினுடைய எந்த ஒரு இதுவும் இல்லை. எனவே அவர்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த ஒரு பாய்தாவும் கிடையாது. இன்னும் சில வாலிபர்கள் அவர்கள் இந்த உலகமும் இல்லை, ஆகிரத்தும் இல்லை, வெறுமனே சினிமாக்காரர்களுடைய அந்த ரோல் மாடல்களையும் பான்புராக்கு போன்ற போதைப் பொருட்களையும் பாக்குகளையும் போட்டுக்கொண்டு மார்க்கமே இல்லாமல் அசிங்கமான சூழலிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாத்தினுடைய முதுகெலும்புகள் என்பதாக சொல்லப்படக்கூடிய இளைஞர்கள், போதையிலே அடிமையாகி கிடக்கக்கூடிய இளைஞர்கள், ஆபாசத்திலே அடிமையாகி கிடைக்கக்கூடிய இளைஞர்கள், மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு அடிமையாகி இருக்கக்கூடிய இளைஞர்கள். மறுபக்கம் பார்த்தால் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு, சொற்பமாக இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா சீதேவித்தனமான சில இளைஞர்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு மார்க்கமும் இருக்கிறது, உலகத்தினுடைய சிந்தனையும் இருக்கிறது, இஹ்லாஸோடு செயல்படக்கூடிய இளைஞர்களும் இருந்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு ஏன் ஒரு தர்பியாவினுடைய சூழலை ஒவ்வொரு மஹல்லாவும் முன்னெடுக்கவில்லை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்முடைய மண்ணடியில் மாத்திரம் 72 விதவைகளை கண்டெடுக்க முடிந்தது. அந்த 72 விதவைகளில் ரொம்ப கவலையான விஷயம் என்ன தெரியுமா? 72 விதவைகளில் கிட்டத்தட்ட 41 விதவைகள் ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு பொறுப்புதார், அவருக்கு கீழாக உதவி பெற்று கொண்டிருக்கிறார். மாதம் மாதம் அவர்களுக்கு கீழாக உதவி பெற்று கொண்டிருக்கிறார். ஏன் ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் இல்லையா? ஒரு முஸ்லீம் செல்வந்தர் இல்லையா? நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். எந்த முகத்தோடு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி தெரியுமா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம் ஈமானை விட்டுறோம், இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை வரும். அவ்வளவு வறுமையிலையும் அவ்வளவு நெருக்கடியிலையும் அவர்கள் பர்தாவை விடுவதில்லை. அவர்களிடத்தில் எவ்வளவு ஈமான் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் அவர்களை குறிவைத்து, அவர்களுடைய ஈமானை குறிவைத்து பல குள்ள நரிகள், ஓநாய்கள் ஆங்காங்கே சுற்றி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே கிட்டத்தட்ட தெரியும். ஆனால் எந்த அளவிற்கு நாம் ஸ்டெப் எடுத்திருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக செயல்படக்கூடிய ஒரே ஒரு எட்டு, நீங்கள் முயற்சி செய்வதற்காக நீங்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய அது இந்த மஸ்ஜிது நபவியில் ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட மிக சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பு பெருமக்களே,
அது விஷயத்தில் நாம் மிகவும் சிந்தனை கொள்ளக்கூடியவர்களாகவும் செயல்படக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய மிக அவசியமான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா பாதுகாப்பான சமூகமாக நம்முடைய சமூகத்தை ஆக்கியருள் புரிவானாக. அதற்கு காரணமானவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.